எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை பட்டாணி பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சை பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்குறேங்க, தோல் உரித்து. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஒரு 4-5 பூண்டு, ஒரு காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டின விழுதை சேர்த்துக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது இதில் நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயில். பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்குறேங்க, 1/2 கிலோ வாங்கி. இது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி ஒட்டி வந்துடுச்சுங்க. இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பட்டாணி இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளருக்கு விட்டுக்கிறேங்க. ஏன்னா இது பச்சை பட்டாணிங்க, உடனே வெந்துடும். இது காஞ்ச பட்டாணியாக இருந்தால், ஊற வச்சுதான் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு. இது சல்லுன்னு வெந்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் தூவிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. மஞ்சத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் போடலை. அவ்வளோதாங்க. பச்சை பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.